கேண்டன் ஃபேர்ல ஒரு ப்ராடக்ட் யூனிக்கா இருக்குன்னு பார்த்ததும் ஆர்டர் பண்ணிடாதீங்க. இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப்படி இம்போர்ட் பண்றதா இருந்தா இந்த ப்ராடக்ட்டுக்கு பிஏஎஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். மெனி இம்போர்ட்டர்ஸுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும். அவங்க சூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பிஏஎஸ் ரெக்குவயர்மெண்ட் வருமா இல்ல வராதா. ஃபர்ஸ்ட் இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பிஏஎஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மேண்டேட்டரி இல்லை. ஆனா கவர்மெண்ட் QCA அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் நோட்டிஃபை பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா பிஎஸ் கம்பல்சரியா வேணும். ஸோ கேண்டன் ஃபேர்ல சப்ளையர் கிட்ட ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது பிரைஸ் MOQ மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தியால பிஎஸ் லிஸ்ட் வருதான்னு கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். பிஎஸ் டீட்டெயிலை பத்தி கூகுள்ல ரேண்டமா போய் செக் பண்ணாம கவர்மெண்டோட அபிஷியல் பிஎஸ் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ப்ராடக்ட் அண்டர் த கம்பல்சரி சர்டிபிகேஷன் ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்கு கீழே ஸ்கீம் ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணா நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ராடக்ட் கவர் ஆகுதான்னு ரொம்ப ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். லேட்டஸ்டா அப்டேட் ஆன பிஏஎஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் பிடிஎஃபா வேணும்னாக்கா ஓஜேஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல பிஏஎஸ் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.